வணக்கம். இன்றைக்கி ரெசிபி பைனாப்பிள் ரசம். புளி சேர்த்தாம நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் போல். இந்த ரசம் நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்டா ஒரு டேஸ்ட், ஒரு 2-3 நாளாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு 2 கப் பைனாப்பிள் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப் ரஃபாக நறுக்கி இதை அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளி 1, நல்ல பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. இதையும் பைனாப்பிள் கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். இது நீங்கள் கையில் கிரைண்ட் பண்ணாலும் சரி, இல்லை மிக்சியில் அரைச்சிக்கிட்டாலும் சரி. பூண்டு ஒரு 4 பல். இந்த மாதிரி 1 பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பைனாப்பிள் 1 கப் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு 1 கப்போ இல்லை 1/4 கப் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க பைனாப்பிள். பச்சை மிளகா 1, தக்காளி 1 மீடியம் சைஸில் நல்ல பழுத்த தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இந்த பெப்பர் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், ரசப்பொடி ஒரு 2/2 டீஸ்பூன். இந்த ரசப்பொடி ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு. இப்போது பைனாப்பிள் தக்காளி ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி 2 கப். மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பும் இப்போ சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இல்லை டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும், நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா சீரகம் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 1, பெருங்காயம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக, கருவேப்பிலை 2 கொத்து. இது ரசத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு நல்லா ஹை ஹீட்டில் வைங்க. ரசம் கொதிக்கட்டும். டேஸ்ட் பார்த்துட்டு இந்த டைமில் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.